என் நாட்டு மக்களையும் நீங்கள் குறித்து காப்பாற்றி அருள் பெற வேண்டும். எங்கே இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் அழைத்தவுடன் ஒருவருடைய இருக்கக்கூடிய இந்த முருகனுக்காக இந்த குமரனுக்காக அன்னத்தினமும் முருகனை மனதில் எண்ணி வாழ்ந்து கொண்டு தமிழ் கடவுள் தமிழ் கண்ட தனிப்பட்ட சிறப்பு செல்லுவை நாடும் போதில்லை இந்த தேர்ந்து பாகிது காதில் என்று சொல்கிறேன். தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அது போல முருகப்பெருமான நாமத்தை மனத்தால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும். முருகனை செய்ய முடியும் சிறப்பான ஒரு காவல் யாம் இருக்க பயம் என்று சொல்கிறேன். எப்படி அழைத்தால் வருவார் முருகனவள், எப்படி அழைத்தால் வருவார் என்ற காரணத்தினால்
மனசுக்கு நடக்கணும், அது நன்மையில இருந்து முடியணும். நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பத திரும்பி நன்மையாக நடக்க பெரியவங்க சொல்கிறாங்க. அவனின்றி ஒருவனும் அசையாது. எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது, எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறீங்க. நாட்டுக்கே தலைவன் நம்பி ராஜன் பாருங்க, தலைவனாக அவர் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காரு. என்ன பொறுப்பு தெரியுமா? காவல் என்ற பொறுப்பு. காவல் தலைமை பதவி. எதற்கு தலைமை பதவி? நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டிற்கு காவல் ஒரு விதம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது காட்டுக்கு காவல். காட்டுக்கு போகணும், 2 திரைகளுக்கும் காவல் செய்து தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும். அதனால அப்பா எங்களை இன்னைக்கு இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. இங்கு வழியாக காட்சி எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை அத்தாட்சி அபிராமி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னடை பற்றி கோரிக்கப்படுகிறது. பொன்னாடி என்று கருப்படுத்தி அன்பு உள்ளங்கள் கிராமத்தில் அத்தனை பேர்களுக்கும் சகோதரன் அத்தனை பேர்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இது போல மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. இருந்தாலும் உலகை ஆளும் ஆதிபரால் சக்தி சிவனுடைய உடம்பை பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தனாரி இருவரும் ஒரு உருவமாக காட்சி கொடுக்குறாங்க. எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? திருச்செங்கோட்டில் இருவரும் ஒரு உருவமாக காட்சி. இதுல எனக்கு என்ன சந்தேகம் வச்சுங்களேன், பெட்டிக்காரவுல அது அப்பா வந்து 7 பேர் அண்ணன் கூட பிரவாச சகோதரர். 7 பேர் வீட்டுல அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை வளர்ப்பு மகள் ஒரு பொம்பளை பிள்ளை என்கிட்ட கொடுத்துருக்காரு. எந்த நம்பிக்கையில கொடுத்துருக்காரு? இப்ப பொம்பளை பிள்ளை என்கிட்ட கொடுத்துருக்காரு. வளர்ப்பு மகள் தான். ஆனா 7 பேர் ஆண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல. அப்ப ஆண்கள் காவல் பக்கம் தெரியுமா தெரியாதா? அப்படிலாம் கிடையாது. வேற என்ன? ஆண்கள் பாப்பாங்க. எதை காவலதான் பாப்பாங்க. பொறுப்பா பாப்பாங்கதான். சரி, இருந்தாலும் பெண் பிள்ளை இங்க சொன்ன உடனே தட்டாம அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைக்கு தட்டாம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் காலதாமதமாகும். அப்படி இல்ல. அப்புறம் என்ன? அப்ப உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? அப்படிலாம் சொல்ல வந்தாங்க. நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. இப்ப நாங்களும் பாப்போம், கொஞ்சம் பொறுமையா பாப்போம். ஏன் அந்த பொறுமைன்னு கேக்குறேன். நம்ம காடு ஒன்றரை செய் அன்றரை செய் இன்றரை செய் இப்பொழுதே செய் செய்யறதா சத்து மாடின்னு சொல்லிருக்காங்க. செய்யறதா முடிவு பண்ணியாச்சுல, அப்ப அதை சிறப்பா செய்து முடிக்க வேண்டியதுனே. அதுக்கே கொஞ்சம் இழுவ ஒரு நாள்ல முடிகிற வேலையை 10 நாளைக்கு இழுக்கடிக்கிறது. இது சிறப்பா? அது கிடையாது. இது நல்லதா? அது அப்ப எப்போ எதை செய்யணும்? இப்ப முடியல எப்போ முடியாது, அப்போ முடியல அப்போ நாளும் முடியாது. இப்ப என்ன முடியும்னு நினைக்கிறோமோ சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டும். பார்த்து அபிராமி அழைக்கலாமா? அழைக்கலாமே. எப்படி? செல்லாத்தா செல்ல மாறிகாத்தா Mariata
காத்துக் கொண்டிருந்தால் எப்ப வருவார், எப்படி வருவார், வர நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கும்னா காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையை உடம்பு காத்திருந்த ராமனுக்காக, சந்திரமதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவத்தை காத்திருந்த சத்தியவானுக்காக. ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? பின்னாடி விழுந்துடாம மலரை நீ பாட்டுக்கு அங்கிட்டு விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்க. இப்ப ஏற்கனவே கையடி காலடி வந்து நிக்கிறீங்க. ஆமா, கைகள்லாம் அடிபட்டு இருக்கு. ஆமா, கட்டு போட்டிருக்கீங்க. இதுக்கு மல்லாக்கு அடிக்க விழுந்தீங்கன்னு வச்சுங்க. ஆமா, ரொம்ப கஷ்டம். காதல் வந்து யாருக்காக பாக்குறேன். எங்க இருக்காரு? யாருக்காக? எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? தூண்ல இருப்பார், திருமணம் இருப்பார். அவர் உள்ளத்தில் இருப்பார், இறைவனாகப்பட்டவர். அதுதான் பாருங்க, உள்ளமே பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம் தெல்லக்கலைஞருக்கு ஜீவனேஸ்வரி நினைச்சு வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அப்பா காட்டுக்கு போக சொல்லி காவல்னு ஒண்ணு கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க அவர் வீட்டுல இருந்துட்டாரு. நான் காவலை பாக்குறேன். நான் வந்து ஒத்தையில போட முடியுமா? ஒரு மாதத்தை பார்க்குமா? ஒரு வீட்டுக்கு விவசாயமா? 2 பெண் பிள்ளைகள் உள்ளே தயாராகி கொண்டு இருக்கிறாரு. 2 பொம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளை. வந்ததே 2 பேர் தானாங்க? ஆமாங்க, 2 பேர் தான் உள்ள தயாராகிறாங்க. இல்ல, நீங்க இங்க ஒண்ணு இருக்கீங்க, நான் ஒண்ணு இருக்கேன். உள்ள பொண்ணு போச்சு. அப்ப போச்சு அவன் டான்ஸ் பண்ணு. சரி, அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை உள்ள தயாராகிறாரு. நம்ம ஊர்ல இருந்து எதிர்ப்பு பண்ணாங்களா? அது எனக்கு தெரியாது. இங்க இருந்து வந்ததா இல்ல வெளியூர்ல இருந்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உள்ளே பாக்குறதுக்கு சரியான நாட்டு கட்ட. என்ன சொல்றீங்க? அம்மா அவ்வளோ பெருசு இருக்கா. பொம்பளை பிள்ளை அப்படி உருட்டி விட்டோம்னா ரோலரே வாங்கி. ஆமா, கலக்கலா இருக்குது. அழகுல மயங்கிறது கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அந்த பிள்ளைய பார்த்து நீங்க இப்ப மயங்க போறீங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு, ஆர்வமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்லுவீங்க? இல்ல, நாங்க என்ன உள்ள போயிட்டு அந்த பிள்ளைய கூப்பிடுறோம் அதுதான் சொல்ல வந்தீங்க. பிள்ளை இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லல. ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு கடுப்பா இருக்கா? இல்லங்க, உங்களை பார்த்தா சூப்பர் பேரா இருக்கு. உங்களை போய் சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு அண்ணி வேணும், அதனாலதான் சொன்னேன். சூப்பர் அண்ணியவா? சரிதான், மற்றவங்களை சொல்ல முடியாது இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்ப அவங்க வர வரைக்கும் சும்மா நம்ம நிக்க முடியாது. ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நீங்க சொல்லுங்க. முருகப்பெருமானை காதலிக்கலாமா? யார? முருகனை. வேற ஆள் இல்லையா? என்ன எப்படி சொல்றீங்க? ஏங்க அப்படின்னா அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுல்ல. யாருக்கு? முருகப்பெருமானுக்கு தான். சரி, ஆனா என்ன? ஆனா என்னவா? என்ன ஆட? நீங்க கல்யாணம் பண்ணி போய் அங்க சண்டை வர, தக்காளத்து சண்டை வர, நம்ம குடும்பம் 2 பேரும் பிடிச்சிட்டு அப்படியே மண்டை மண்டல அடிக்க போறீங்க. சரி, அந்த ரத்த புள்ளி அடிச்சுட்டு ஓட போகுது. அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணா சண்டை வரும். ஆமா, மண்டை பிரச்சனை ஒரு மண்டை உடையும். எனக்கு என்ன பையன் வச்சுங்களேன், என்ன பையன்? ஏற்கனவே ஒத்த பழத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதுல அவுத்து போட்டு ஒத்த கோமணத்தோட பையன்ல இருக்க. நாங்க 2 பேரும் இங்க சட்டத்தை சட்டைப்படுவோம். அதோட அந்த கோமணமும் உருவிட்டு போக அதான் நடக்கு. வேற என்ன நடக்கும்? நல்லவா இருக்கும். இப்படிலாம் ஒரு பிரச்சனை வருங்கிறது நல்லாவே தெரியும். அவர் சாதாரணப்பட்டவரா? சிவனுடைய நட்டிக்கல்ல இருந்து 6 தீப்பர்களாக தோற்றுவிக்கப்பட்டு சரவண பைகள் விட்டு 6 கார்த்திகை பெண்களாக விளக்கப்பட்டார். சிறப்பு வாய்ந்த முருகக்கடவுள். அப்படிக்க பாடம் சொல்லி சுப்பன்ற பேர் பெற்று கேப்பவன் சீலன் செல்வனாசம் சிவனாக இருந்தால் எவனா இருந்தால் பிரணவத்துக்கு விளக்கம் என்ன? மண்டிட்டு வாய்ப்பத்தி அமரன்னு சொல்லி சுவாமி வலையிலே சிவனையே மண்டியிட வைத்தாய் அந்த முருகக்கடவுள். சிவனுடைய பிள்ளை, விநாயகருடைய தம்பி, ஐயப்பனுடைய அண்ணன், ஆண்டி, பண்டார், பரதேசி. என்ன 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 கோவப்படுறீங்க? நான் கோவப்படல. அப்புறம் என்னங்க வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? பரதேசி சொன்னா என்ன தப்பு இல்லையே? தப்பு இல்ல, நானும் தப்பு இல்ல. அதே அப்ப இல்ல, வருத்தப்பட்டு பேசுறாங்க. வருத்தப்பட்டு பேசுனாரு. என்ன விஷயம்? ஏன் வருத்தப்பட்டீங்க? இல்ல, கதைக்கு வேணா, கதைக்குங்கிறத விட சொல்லுவாங்க நம்ம பிராணப்படியா இலக்கணப்படியா உலகம். ஆமா, இதிகாசம் இலக்கணம். சரி, இப்ப உங்களுக்கு என்ன பேசுங்க? நடைமுறையில பரதேசம்னா அது ஒரு மாதிரி அப்படியே சங்குச்ச போற மாதிரி இருக்கு. எப்படி? அசுச்சியம் சொல்லுங்கள. அசுச்சியமா இருக்கு. சொல்லுங்கள, எப்படி கோவம் வரும் தெரியுமா? கோவப்படணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? முருகனுக்கு நிகராக ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயர் தான் உங்கள்கிட்ட நான் இப்ப சொல்லியிருக்கேன். பரம் என்றால் என்ன தெரியுமா? உலகம். தேசியம் சுத்து போவது. பரம் என்ன? உலகம். தேசியம்னா சுத்துறது. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. உலக சுத்து. வாலிபன். வாலிபன் யாரு? எம்ஜிஆர். சூப்பரா நினைச்சிருப்பாரு. அப்படி முறுக்கி எடுத்திருப்பாரு. அப்படின்னு இருப்பாரு. முருகன் மணி ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அதான பார்த்து என்ன ஒரு சொல்ல. இப்ப உலகம் சுற்றும் மயில் மேல ஏறி உலகத்தை வளம் வந்தாரு. அந்த முருக கடவுளைத்தான் நான் காதலிக்கிறேன். சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன். இப்ப பரதேசியம் சொல்லாம சொல்லக்கூடாத சொல்லுங்க.
நல்லாவே சொல்லுங்க, பரதேசி பண்ணாருன்னு கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரீங்க? திருமணம் ஆகாத சாமி நிறைய சாமி இருக்கு. நீங்க முருகனை தான். திருமணம் ஆகாத சாமி எந்த சாமி சொல்றீங்க? முருகனை தான் நீங்க விரும்பணுமா? முருகனை தான் கட்டிக்க. இல்ல வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எடுத்துக்காட்டுங்க. ஐயப்பன் மணிகண்டபுரம் இருக்காப்லையே, மணிகண்டபுரம் இருக்காப்ல, அவர் கூட திருமணம் பண்ணலாம். அவர் கல்யாணம் ஆகல. யார் இருக்கா? மணிகண்டபுரம் இல்ல, அவர் தோரணை பாருங்க, எங்க இருக்காருப்பா? மணிகண்டபுரம் இருக்காப்ல. உன் பேர் என்னப்பா? என் பேர் மணிகண்டபுரம் தான். அதனால உன்னை காதலிக்க சொல்றியாக்கும்? நீங்க விருப்பப்பட்டா பண்ணுங்க. கொண்டே பண்ணுங்க. அதுக்காக வந்திருக்கேன் நான் இங்கே. சரி, உங்களை காதலிக்கிறதுக்கு வந்திருக்கேன். முருகனுக்காக பிறந்த முருகனுக்காக பிறந்த அண்ணன் திரும்ப முருகனை மனதில் எண்ணிக்கொண்டிருக்கு. காதலிக்க போறேன், உங்களுடைய துணையோடு காதலிக்க போறேன். கண்டிப்பா. காட்டோட பூவரசு, பூவோட நாவரசு. காட்டோடு பூவரச பூவே ரச உள்நோடு எல்லோடு நீ பூவா காத்தா உரச அந்த முருகனாக அந்த கண்ணனாக எப்படி எதிர்த்து ஆட்கொண்டு அடித்து போவாரும். அப்படித்தான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நிழலாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் போன பதில போகணும், 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பதில் எந்த பாதை? அப்பர் சுந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். பரவாயில்லையே, விவரம் தெரிஞ்சிருக்கு. அப்பர் சுந்தரம், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். 4 பேர் போன ஆன்மீக பதில் போகணும். 4 பேர் மெச்ச வாழணும்னா யாருக்கு? மாதா பிதா குருதி. மாதா என்ற தாயை முன்னாடி வச்சு தெய்வத்தை கொண்டு கடைசியில் வச்சோம்னா அப்ப தாய் பெருசா தெய்வம் பெருசா? தாய் தான் பெருசு. 1000 கோயிலுக்கு போய் அபிஷேகம் செய்தாலும் கிடைக்காத ஒரு புண்ணியம் எதுல இருக்குமா? வயசான காலத்துல பெற்றவங்களை அமர வைத்து அவங்களுக்கு நாம செய்கிற பணிவிடை. கோவில் கருவறையில் உள்ள தெய்வம் தான். தன்னை 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுப்பவளும் தெய்வம் தான். கோவில் கருவறையில் உள்ள தெய்வத்தை விட தன்னை 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுத்த தெய்வமே பெரிய தெய்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, பாருங்க, பெற்றெடுத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது, பெற்றெடுத்த தந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் எப்படி இருந்தேன்? காட்டுக்கு வெடிக்க சொல்லும் பொழுது பள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் இருந்து என்னை கண்டெடுத்து வள்ளியில பெயருக்கு இப்படி சிறப்பா வளர்த்துருக்காங்கன்னா அவர்களை மிஞ்சிய ஒரு தெய்வம் உலகத்துல ஏதாவது இருக்கா? பெத்தவங்களை மிஞ்சிய தெய்வம் எதுவும் கிடையாது உலகத்துல. அவங்களுக்கு தொண்டு செய்யணும்னாலே தெய்வத்துடைய மனது குளிருமா. வீட்டுக்குள்ள பெத்தவங்களுக்கு எதுவுமே செய்யாம ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம அவங்க உயிரோட இருக்கும்போது எதுவும் செய்யாம செத்ததுக்கு அப்புறம் பெருசா விருந்து வச்சு ஊருக்கே திருவிழா குழம்பு கொண்டாடுறது என்ன பிரயோஜனம்? ஒரு புண்ணியம் கிடையாது, ஒரு புண்ணியம் கிடையாது. உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன பணிவிட செய்யணுமோ அத்தனையும் செய்தாலே அவங்க மனசு குளிர்ந்து நம்ம வாழ்க்கை குளிரும் சிறப்படையும். அப்படி அவங்க மனசு எப்போ பெத்தவங்க மனசு வேதனைப்படுதோ பிள்ளைங்க எப்போதும் முன்னுக்கு வர்றதே முடியாது.
பெத்தவங்களை சந்தோஷப்படுத்தி எப்போ நம்ம பார்க்கிறோமோ அப்பொழுதே நம்ம வாழ்க்கை சிறப்பான ஒரு இடத்துல அமைக்கப்படும். இறைவன் பார்த்துட்டே இருப்பான். அப்போ பெத்தவங்களை தெருவில் விட்டுனா பாருங்க, நிறைய பேர் எல்லாரையும் சொல்லுவாங்க. இவ குறிப்பிட்ட பேரு பெத்த பெருசா வீடு கட்டுவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, பெருசா வீடு கட்டுப்பாங்க. ஆனா அந்த பெத்தவங்க அவங்களுக்கு இடையூறா இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வீட்டுக்கும் பெருசா போர்டு போட்டிருப்பாங்க. என்ன பேரு? அன்னை இல்லம். அன்னை இருப்பது எந்த இல்லம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பெத்தவங்களுக்கு செய்கிற தொண்டு தெய்வத்திற்கு செய்வது தொண்டு அப்படிங்கிற இனத்தினாலே மீண்டும் ஒரு முறை முருகனை காதலித்து மற்ற விவரங்களை பிறகு பொறுமையா பேசுவோம். நம்ம ஊர் தான், நம்ம மக்கள் தான், சகோதரி அம்மா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் கூட்டமே முடியுது. நம்ம ஊர்ல எங்க இருக்கு? வீட்டுல தூங்குறாங்களா? இப்ப விடிய காலைல நாடகம் முடிக்க வந்துருவாங்க. சரி, உள்ளதை வைத்து நல்லது செய்யணும். துது வலையில அரைச்சி தொண்டையிலதான் நினைச்சு மாமன் கிட்ட எந்த மாமா? எந்த மாமா? முருக மாமா. எனக்கு மட்டும்தான் மாமா, உங்களுக்கு தான் ஒரு சாமி. சரியா? மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் ஒன்ன பத்தி நிறுத்து கொள்ளுது. துது வலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போரு மணிக்கணக்கா. தூண்டி விட்டு எரிய வச்சு பார்க்க போற
வயதுல பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருவது என்ன காதல்? இளமை காதல். 30 வருவது முரட்டு காதல். 40 வருவது நட்பு காதல். 50 வருவது அனுபவம் காதல். 60 வருவது ஆன்மீக காதல். முழுமை பெற்ற காதெல்லாம் முதுமை வரைக்கும் கூட ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க. அவர் இங்க இருக்கு, நான் இங்க இருக்கு. எப்பொழுதாவது வருவார் என்ற நம்பிக்கையோட உண்டான காதல். மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எவரனை தான் தடுத்து நிறுத்தவும் இயலாது. அதனால இடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லி பிள்ளைங்க எல்லோரும் வெளில தள்ளுறோம். மற்ற விவரங்களை விவரமா அந்த பிள்ளைங்க வந்த அப்புறம் நம்ம